பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிருபை நதியை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை காணப்படுகிறவர். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனைகளை கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த கால வேலையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக சோத்திரம். இன்னும் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. தயவு மூலமாக கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அபரீதமாக ஆசீர்வதிச்சு கனப்படுத்துங்கப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போட அதிசயங்களே காணப்படும். உங்க அன்பு கரங்கள்ல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கால ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதியும், ஜெபங்களை ஆசீர்வதியும், கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம இப்பொழுதாக 2 பாடல் ஒரு சில அடிகளை பாடிவிட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாற்றிகள் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் இணைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென். ஆண்டவரே, கர்த்தருடைய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவன் எங்களுக்கு இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. சகல தடைகளை நீக்கி தருவீராக. ஆரம்பத்தில் முடிவதை இந்த ஜெபங்களை பொறுப்படுத்தி தலைமை தாங்கி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் ஒரு சங்கீத பகுதியை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசித்து பார்க்கலாம். சங்கீதம் ஸ்தோத்திரம் 113வது சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிறோம். சங்கீதம் 113. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் சோதரம். இந்த 113ஆம் சங்கீதத்திலே 9 வசனங்கள் இருக்கிறது. நமக்கு நன்றாய் தெரியும், 9 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று சொல்லும்போது, யாசர் குழுவினர் என்று சொல்லுகிற ஒரு லேவி குரூப்ஸ் அவர்கள் தான் இதை ஸ்தோத்திர பாடி இசையமைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஸ்தோத்திர இந்த 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை பஸ்கா பண்டிகையின் போது பாடப்படுகிற ஒரு பாட்டாக வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதமாகவும் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் எப்பெல்லாம் பாடப்படுகிறது? பஸ்கா பண்டிகையின் போது 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை பஸ்கா பண்டிகையின் போது பாடப்படுகிற ஒரு பாட்டு. சோதர பலிவிருந்து நாட்கள்ல தான் 118ஆம் சங்கீதம் எழுதப்பட்டது. சோதர பாடப்பட்டது தாவீதினால். சோதரம் இப்ப சோதரன் அந்த 18ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதம் வரை சோதர பஸ்கா பண்டிகையில விசேஷ சங்கீதங்களாக இந்த சங்கீதங்களை அவர்கள் அங்கே பயன்படுத்துகிறார்கள் என்று சோதர சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்திருக்கலாம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். அடுத்ததும் இந்த சங்கீதம் 136வது சங்கீதம் பஸ்கா பெந்தேகோஸ்தே பண்டிகையில் வாசிக்கிற சங்கீதம். இந்த சங்கீதம் ஸ்தோத்திர பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் 136வது சங்கீதம். இது ஒரு ஸ்தோத்திர பாட்டு என்று சொல்லுகிறது. இந்த ஸ்தோத்திர பாட்டை கூட இயேசு கிறிஸ்து பாடியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் 12 சீடர்களும் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 30வது வசனம் படிக்க பார்க்கலாம். படிங்க. ஸ்தோத்திரம் 26:30 படிங்க. ஸ்தோத்திரம். அதுல இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த வார்த்தையை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல நமக்கு வரும். ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தோத்திர பாட்டை பாடுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. 26:30ங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். பார்த்தீங்களா? ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ராபோஜன பந்தியின் போது அந்த ஸ்தோத்திர பாட்டை அவர்கள் பாடினார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த 113ஆம் சங்கீதம் அல்லேலியாவில் தொடங்கி அல்லேலியாவிலே முடியும். ஸ்தோத்திரம். பாருங்கள். ஸ்தோத்திரம். முதல் வசனம் படிக்க பார்க்கலாம். 113ஆம் சங்கீதம் முதல் வசனம். Praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க. அல்லேலூயா கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள் என்று சொல்கிறார். அடுத்தது கடைசி வசனம் படிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கடைசி வசனங்களை நாம் பார்க்கும்போது இது அன்னாளுடைய தீர்க்க தரிசன சங்கீதமாக காணப்படுகிறது. அன்னாளுடைய தீர்க்க தரிசனமாக இது காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம் அந்த கடைசி வசனத்திலையும் அல்லேலூயா என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? முதல் வசனத்தில் கடைசி வசனத்திலையும் அல்லேலூயான்னு துவங்கி அல்லேலூயான்னு முடிவடைகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சங்கீதங்களை நம்ம படிக்கும்போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லும்போது இந்த சங்கீதம் இந்த காலத்தில் எப்படி பாடினாங்க அப்படின்னு சொல்ல போனால், பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து புதிய தேவனிடத்தில் தேவாலயத்தில்
ஸ்தோத்திரம் அந்த பாடுகள் அந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து புதிய தேவாலயத்திற்கு வரும்போது ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் பாடின பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதமானது 113ஆம் சங்கீதம். இந்த யாசர் குழுவினர் எப்போ பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவனிங்க. ஸ்தோத்திரம் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்து புதிய தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் போகிற காலங்களிலே அப்போ பாடின அந்த பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய லேவியர்களுக்காக தேவ ஊழியர்களுக்காக சொல்லி அங்கே பாடின ஒரு பாட்டாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரம் சங்கீதம் 113:9 முதல் ஸ்தோத்திரம் 9 முதல் ஸ்தோத்திரம் அல்லேலூயா பாடின சங்கீதம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 54:1 படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அந்த சங்கீதம் படிக்க பார்க்கலாம். 54:1 படியுமா? ஏமா சோதிக்கிறேன், சீக்கிரம் படிமா, மணியாவது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் வார்த்தைகளை நாம் படிக்கும்போது அன்னாள் சாரால் போன்றவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். சாராளுக்கும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவளை குறித்து சில விஷயங்கள், அந்த சாராளமாவை குறித்தும் சில விஷயங்களை அங்கே கூறப்படுகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் சங்கீதம் 113:9 படிக்கும்போது சிறையிருப்புக்கு 180 ஆண்டுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக தீர்க்கதரிசன வசனமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். நீங்க படிங்க 113:9 படிங்க, சீக்கிரம் படிங்க மணியாவது. ஸ்தோத்திரம். பாருங்கள் இது ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் வார்த்தைகள் ஸ்தோத்திரம் 9வது வசனத்திலே கடைசி வசனம் இந்த வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்படும். அதே மாதிரி ஏசாயா 54:1 கூறப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுது சிறையிருப்புக்கு முன் 180 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சங்கீதம். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகுதான் என்ன செய்தார்கள்? 70 ஆண்டுகள் என்ன செய்யாங்க? எல்லாரும் இஸ்ரவேல் ஸ்தோத்திரம் அந்த சிறையிருப்பில் போய் அகப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். பாபிலோன்ல அகப்பட்டு அதுக்குள்ளே இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகாக்கும் இவர்கள் வெளியே வந்து புதிய தேவாலயத்தில் வந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது சங்கீதம் அன்னாள் எழுதிய ஒரு சங்கீதமாக இந்த ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அன்னாள் எழுதின ஒரு சங்கீதமாக இந்த சங்கீத பகுதி காணப்படுகிறது. அது அவளுடைய சங்கீதமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம் 113 ஸ்தோத்திரம் 7-8 வசனங்களை படிச்சீங்கன்னா வாசிக்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த அன்னாளுடைய சங்கீதமும் இந்த சங்கீதமும் ஒன்னாவே இருக்கும். ஸ்தோத்திரம். அன்னாளுடைய சங்கீதம். அதனால இந்த சங்கீதத்தை சில நேரங்களில் அன்னாள் சங்கீதம் என்று சொல்வார்கள். ஆனால் பாடியவர்கள் யாசர் குழுவினர். ஆனாலும் ஸ்தோத்திரம் இது சங்கீதம் அன்னாளுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கீதம்.
ஏன்னா அந்த சாமுவேலுக்கு முன்னமே 1 சாமுவேல் அந்த டைம்ல வந்தவர். ஆனா இங்க ஸ்தோத்திரம் இவங்க சிறையிருப்புக்கு அப்புறம் தான் இந்த காரியம் எல்லாம் நடந்தது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். சிறையிருப்புக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் இது. பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு அதுக்கு பிறகு நடந்த ஸ்தோத்திர தேவாலய விழாவில் தான் இந்த சங்கீதத்தை விவிதமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் சங்கீதம் 113 சங்கீதத்தில் 1-6 வரை ஸ்தோத்திரம் துதித்து மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பாருங்கள். இந்த ஸ்தோத்திரம் 113 சங்கீதத்தில் 1 முதல் 6 வரை கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை யூதர்கள் மாறி மாறி வாசிக்கிற ஒரு நல்ல நடைமுறை இருக்கிறது. யூதர்கள் இந்த சங்கீதத்தை எப்படி வாசிப்பாங்க? இருக்கிறது 9 வசனம் தான். ஆனா அவங்க வாசிக்கும் போது அது அவங்க ஒரு மெத்தட்ல வாசிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும்போது ஸ்தோத்திரம் முதல் 3 வசனத்தை அப்படின்னா பாஸ்ட் வாசிக்கிறது. ஸ்தோத்திரம் பாஸ்ட் வாசிப்பாரா. அடுத்தது 4 முதல் 6 வசனங்கள் வரை விசுவாசிகள் வாசிப்பாங்க. நல்லா கவனிங்க. விசுவாசிகள் அவங்க வாசிக்கணும். அப்புறம் ஸ்தோத்திரம் 7 முதல் 8 பாஸ்டர். அப்புறம் 9 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இது ஒரு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட முறையில தான் அந்த சங்கீதத்தை அவங்க என்ன செய்யறாங்க? பாடி அமைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதங்களை அவங்க பாடும்போது நல்ல வித்தியாசமா பாடியிருக்கிறாங்க. ஆகவே ஸ்தோத்திரம் அந்த சங்கீதத்தை நாம் கூட அந்த மாதிரி வாசிச்சா நல்லதுதான். ஸ்தோத்திரம் வாசித்தா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. அதனால ஸ்தோத்திரம் இப்ப முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அடுத்தது நல்லா கவனிங்க. 4 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்புறம் 7, 8 வசனங்களை 6 வசனங்கள் இருந்து நீங்க வாசிக்கிறீங்க வரை. அடுத்தது 8 வசனங்களை முதல் 7, 8 வசனங்களை பாடிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்தோத்திரம் 9வது எல்லாம் சேர்ந்து கடைசியா வாசிக்கலாம். சரி அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சேர்ந்து வாசிக்கும். பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்விதமாக அந்த சங்கீதத்தை அவர்கள் வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிக்கணும். இந்த சங்கீதத்தை நாம ஏற்கனவே சில ஸ்தோத்திரம் வாசித்திருக்கோம். அந்த காரியங்களை புரிந்திருக்கிறோம். நமக்கு அது நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். ஊழியக்காரரே ஸ்தோத்திரம் என்றால் ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்க. ஊழியக்காரரே என்றால் எபிரேய மொழியில் எபா என்பது ஸ்தோத்திரம் அல்லது அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபா ஊழியக்காரர்கள் எபிரேய மொழியில ஒரு அடிமை தான் சொல்லப்பட்டிருக்கு. தவிர ஊழியக்காரன் பெரிய கிரீடம் அப்படி இப்படிலாம் சொல்லலை. ஆமா, எபிரேய பாஷையில நம்ம தான் ஒரு அடிமை. ஊழியர் செய்யறவங்க எல்லாம் ஒரு அடிமையின் வேலை பார்க்கறவங்க மாதிரி தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். யபா யபனன் அப்படின்னு தான் வரும். அது அப்படின்னா அடிமை என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். எபிரேய மொழியில நம்ம பார்க்கும்போது
ஊழியக்காரரே அப்படின்னு சொன்னா அடிமை என்று பொருள்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், ஊழியம் செய்யறவங்க அன்னைக்கு நிறைய ரொம்ப பெருமையா அப்படி இப்படிலாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஊழியக்காரங்க ரொம்ப தாழ்மையா இருக்கணும். ரொம்ப தாழ்மையா இருந்துட்டு அவங்களுடைய வேலையை கவனிச்சாங்கன்னா இந்த வசனம் அவங்களுக்கு ஏற்றதா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா சிலர் என்னவோ பெரிய ஆபீசர் மாதிரி, பெரிய கலெக்டர் மாதிரிலாம் சில ஊழியர்களை நம்ம இந்த காலத்துல பார்க்குறோம். அவங்கள பார்க்க முடியறதில்ல, டேட் கிடைக்காது. சோதரம், ஒரு மந்தையை நடத்த தெரியாத ஊழியக்காரங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. மந்தையை நடத்த தெரியாத ஊழியக்காரங்களை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா மந்தைக்கு முன்மாதிரியான மெய்ப்பர்களை தான் நம்ம எல்லாம் பார்க்கலாம். மெய்ப்பர் அல்லாதவர்களை பார்க்க முடியாது. சோதரம், ஏன்னா சில பேர் அப்போஸ்தலரா மாறிடுவாங்க. அப்போஸ்தலரா மாறினா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல அப்போஸ்தலரா மாறின பவுலை எல்லாரும் பார்க்கலாம். ஆனா இந்த காலத்துல உள்ள அப்போஸ்தலர்களை யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அப்போஸ்தலர்கள் வேற, அந்த பழைய அப்போஸ்தலர்கள் வேற. சோதரம், ஏன்னா அவங்க தேவனோடு நடக்கிறவங்க. இப்போ உள்ள அப்போஸ்தலர்கள் தேவனோடு நடக்கிறோம் என்று சொல்லி உலகத்தோடு நடக்கிறவர்கள். ஏன்னா மக்களோடு நடக்க மாட்டாங்க. மோசே மாதிரி மக்களோடு நடக்க மாட்டாங்க. மோசேக்கும் ஒரு பேர் இருக்கு, அப்போஸ்தலன் தான். உலகத்திலேயே முதல் அப்போஸ்தலன் யாரு கேட்டா மோசே தான். ஸ்தோத்திரம். ஏன்னா மோசே தான் அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலன் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். முதலாவது அனுப்பப்பட்டவர் யார் தான்? மோசே. என் ஜனத்தை போய் பாரா என்று சொல்லி ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன் மோசே. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். இப்ப இந்த அப்போஸ்தலன், முதலாவது அப்போஸ்தலன் இந்த பூமியில யார் வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசே தான். மோசே தான் அனுப்பப்படுகிறார். ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக அனுப்புகிறார். சோதரன். இதுபோலதான் சோதரன் 12 சீடர்களையும் தேவன் அனுப்புகிறார். சோதரன். அதே போலதான் பவுலையும் ஆண்டவர் அனுப்புகிறார். சோதரன். இவங்கெல்லாம் அப்போஸ்தலரா வாழ்ந்து எல்லாரும் மத்தியிலையும் நின்னாங்க. சோதரன். பாத்தீங்களா, இன்னைக்கு உள்ள அப்போஸ்தலரை பார்க்கவே முடியாது. ஆமா, இன்னைக்கு உள்ள அப்போஸ்தலர்களை கிட்ட போக முடியாது, நெருங்க முடியாது. சோதரன். ஆமா, அல்லேலூயா. சோதரன். அப்ப அவரை ஜனங்கள் மத்தியிலே நடந்தவராய் காணப்பட்டார், ஜனங்கள் மத்தியிலே உலாவினவராய் காணப்பட்டார், ஜனங்கள் மத்தியிலே கிரியைகளை நடப்பித்தார், எல்லா ஜனங்களோடு ஒன்றாய் இருந்தார், எல்லா ஜனங்களோடு இருந்து ஒன்றாய் சாப்பிட்டார். ஆனா இன்னைக்கு உள்ள அப்போஸ்தலர்களை யார் கூடயும் பார்க்க முடியாது. சோதரன். பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள் அவங்க ரேஞ்சில் இருக்கிறவங்களோட தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும். ஆனா மற்றவங்க யாரும் இன்னைக்கு பார்க்க முடியாது. சோதரன். பார்க்க முடியாது, சொல்லும் பாருங்க. சோதரன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆளுங்க எல்லாம். சோதரன். இயேசு கிறிஸ்துவ வீதியில தான் நடந்து போனாரு. ஆனா நம்மளாம் இப்ப பிளைட்ல தான் பறப்போம். சோதரன். அல்லேலூயா. ஆமா, பெரிய அப்போஸ்தலர்கள்லாம் இன்னைக்கு பிளைட்ல தான் பறக்கிறது. சோதரன். பெரிய கார்ல தான் போகணும். அதுவும் சாதாரண கார்லாம் இல்லை, ஆடி காரம், அண்டா காரி, எல்லா காரையும் எடுத்து சோதரன் என்ன செய்யறது, அந்த கார்ல போறது. சோதரன். ஆனால் அன்னைக்கு உள்ள அப்போஸ்தலர்கள்லாம் மக்களோடு மக்களா இருந்து ஒன்றாய் நடந்தார்கள். அதனாலதான் அற்புத அடையாளம் நடந்துச்சு. இப்போ உள்ள அப்போஸ்தலர்கள் அற்புதம் எதுவும் நடக்காது. சோத்திரம். கை வச்சா சாத்தா ஏன்டா வைக்கிறேன்னு கேட்கும். அப்படிதான். சோத்திரம். ஆனா இன்னைக்கு பேய ஓட்ட முடியாது. அன்னைக்கு ஓட்டினாங்கன்னா அவங்க மக்களோடு நடந்தாங்க, மக்களோடு ஒன்னா இருந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவருக்காக உழைச்சாங்க, பாடுபட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம் உள்ளவர்கள் தங்களுக்காக, தங்கள் சுகத்திற்காக, தங்கள் குடும்பத்துக்காகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் உள்ள அப்போஸ்தலர்கள் தங்கள் குடும்பம் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல, தங்கள் குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னே சொல்லப்படல. சோதரன். அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் குடும்பம் என்னாச்சு, அவங்க பிள்ளைங்க என்னாச்சு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சொத்து சேர்த்து வச்சாங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பண்ணி வச்சாங்களான்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்போ உள்ள அப்போஸ்தலர்கள் சொத்து மேல சொத்து, வீடு மேல வீடு, காரு மேல காரு, பங்களா மேல பங்களா, சர்ச் மேல சர்ச், கட்டடத்து மேல கட்டடம், வரிசையா அவங்க தேவைகள் எல்லாம் அழகா பூர்த்தி செய்து இப்ப சுகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சோத்திரம். வருக நாள் வரும்போது என்ன நடக்க போதோ தெரியல, யாரு போறா யாரு இருக்கான்னு தெரியல. ஒரு அலையிலே சொல்லுவோமா. சோத்திரம். அதனால அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு அனுப்பப்பட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, மக்களோடு ஒன்னா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் மக்களோடு ஒன்னா இருக்கிற அப்போஸ்தலர்களை நம்ம பார்க்கறது ரொம்ப சிரமம். பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் கண்டுபிடிக்கவும் முடியாது, அப்போஸ்தலனா பார்க்கவும் முடியாது, அவங்களோட பேசவும் முடியாது. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஸ்தோத்திரம். விசுவாசிகள்லாம் போய் சும்மா வெக்கப்பட்டு தான் வரணும். ஏதோ அவங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறவங்கள பார்த்துட்டு வர வேண்டியதான். சோதரன். பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா, அதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களான்னு பார்த்துட்டு அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்க வேலையார் கூலிக்கு பார்த்துருவான். சோதரன். வேலைக்காரன் கூலிக்காக வேலை செய்வான், இவ்வளவுதான்.
ஒரு மேய்ப்பனுக்கு தான் ஒரு ஆற்றினுடைய நிலைமை தெரியும். ஆற்றுடைய நிலைமையை அவன் தான் அறிய முடியும். ஸ்தோத்திரம். ஆனா இப்ப அந்த மாதிரி ஸ்தோத்திரம் மேய்ப்பர்கள் நிறைய பேர் இல்லை. ஸ்தோத்திரம். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் இல்லை. ஆனா பெரிய பெரிய சபைகள், ஆயிரக்கணக்கான சபைகள் உலக அளவில் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய சபைகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சும்மா இல்ல, நிறைய சபை மூடப்பட்டுருச்சு, பெரிய சபைகள். ஏன்னா நிர்வாகம் பண்ண வசதி இல்லை, பணம் இல்லை. அதனால அவ்வளோ பெரிய சபைகளை நிரவி ஸ்தோத்திரம். கொரோனா காலங்கள்ல இருந்து நிறைய சபைகளை மூடிட்டாங்க. ஸ்தோத்திரம். நிறைய சபையை மூடிட்டாங்க. ஜனங்கள் இப்போ வரதே இல்லை சபைக்கு. பெரிய பெரிய சபைகள் உலக அளவில் ஸ்தோத்திரம். அமெரிக்கா முதல் பல நாடுகள்ல இந்த சபைகள் மூடப்பட்டிருக்கு. எந்த சபைன்னு கேட்குறீங்களா? பெரிய சபை. நம்ம இங்கெல்லாம், நம்ம இந்தியாவில் சும்மா சின்ன சின்ன சபையில தான் RSS எல்லாம் இந்து முன்னணியெல்லாம் என்ன செய்யறாங்க, போட்டு அட்டாக் பண்ணி தாக்கி உடைச்சிட்டு வராங்க. ஆனா சோதரர் ஏற்கனவே பிசாசு குறி வச்சு உலக அளவில் என்ன பண்ணிட்டான், பெரிய பெரிய சபையெல்லாம் மூடிட்டு இருக்கான். பெரிய பெரிய சபை. சோதரர். அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரி சபைகள்லாம் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, மூடப்பட்டு வருகிறது. சோதரர். அது காரணம் என்னன்னா, மக்களோடு நடந்த ஊழியர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் தனியா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோதரர். மக்களோடு நடந்தாதான் நம்ம தேவனோடு நடக்க முடியும். சோதரர். நான் தேவனை மாத்திரம் தான் பார்ப்பேன், என் மக்களை பார்க்க மாட்டேன். அதுக்கு நமக்கு ஏன் அந்த வேலைக்கு வரணும்? சோதரர். யோசிச்சு பாருங்க, நம்ம வேலைக்கு வந்ததே எதுக்காக? மக்களுக்காக தான். சோதரர். மக்களை பார்க்கதான், மக்களோடு பேசதான், மக்களுக்கு அற்புத அடையாளம் நடப்பிக்கதான், மக்களோடு ஒன்னா இருக்கதான். ஆனா இங்கே அது இருக்க முடியல. சோதரர். அவங்களால இருக்க முடியல. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. சோதரர். நாம சோதரர் ஆண்டவர் உங்களுக்கு சின்ன சபையை கொடுத்திருக்கிறார். ஏன்னா முடிஞ்சு போனா ஒரு 200 ஆத்துமாக்கள் உள்ளதான் இந்த மாதிரி சபையை கொடுத்திருக்கிறார். அதனால எல்லாருடைய பெயரையும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். எல்லாருடைய வீடுகளுக்கும் மாசம் ஒரு முறையாவது சில ஸ்தோத்திர விரும்புகிறவங்களுக்கு நம்ம போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஸ்தோத்திரம். மக்களை சந்திக்கிறோம். ஆனாலும் ஸ்தோத்திரம், என்னதான் வெளி ஊழியர்கள் இருந்தாலும், வெளி சபைகளுக்கு போனாலும் நம்ம சபை மக்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, பார்த்து விசாரித்து ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா சத்தமா தான் சொல்லுங்களேன். சோத்திரம். எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நாம போயிடக்கூடாது. சோத்திரம். அதனால சோத்திரம், நீங்க ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். 1 பேதுரு ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 5:8 ஆசிங்க பார்க்கலாம். 5:8 1 பேதுரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். சோத்திரம். பார்த்தீங்களா, சத்துரு எப்படியெல்லாம் நமக்கு விரோதமா வரான். இதெல்லாம் அறிந்தவர்கள் இப்ப பிள்ளைகளை விட்டுட்டு, ஒரு மந்தையை விட்டுட்டு நம்ம தனியா போய் எப்படிங்க நிற்க முடியும்? அப்போ மந்தையை கொடுத்து ஒரு கவனம் இருக்கணும்ல. சோதரன். ஒரு மேய்ப்பன் அந்த மந்தையெல்லாம் சோதரன் அந்த பட்டியில் விட்டுருவான். பட்டியில் விட்டுட்டு சோதரன் வீட்டுக்கு போக மாட்டான். சோதரன் அவன் அந்த பட்டி வாசலில் தான் படுத்திருப்பான். பட்டி வாசலில் படுத்துக்கிட்டு அந்த மந்தையை முழுவதும் காப்பாடும். சோதரன். அப்படிதான் நீங்க லூகாஸ் விஷயத்தில் படிச்சீங்கன்னா இருக்கும், மந்தையை காத்து கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு இருக்கும். படிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமா படிங்க. தேவதூதன் தரிசனமாகிறார்ல, அந்த இடத்த பசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சோதரன். தேவதூதன் இறங்கி மெய்ப்பர்கள் நடுவில் இறங்கி அவர் என்ன செய்யறார், தரிசனம் கொடுக்கிறார். அப்ப அந்த மெய்ப்பர்களை கொடுத்தாங்க என்ன சொல்லி பாருங்க, படிங்க. அதுக்கு மேல படிங்க. மெய்ப்பர்களை கொடுத்து வருதான் பாருங்க. ஒரு சில காரியம் இருக்கும் அதுல. மெய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் பாருங்க. ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும். அந்த நாட்களிலே மெய்ப்பர்கள் வயல் வழிகளிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை
காத்து கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல, அந்த காலங்கள்ல மேய்ப்பர்கள் மந்தைகளை ராத்திரியிலே காத்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுது. எவ்வளவு அருமையா சொல்லுது பார்த்தீங்களா? ஆனா இப்ப நம்ம மந்தையை காக்குறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஸ்தோத்திரம். மந்த ஒரு இடத்துல, மேய்ப்பன் ஒரு இடத்துல. எப்படிங்க இது? எப்படி பரலோகம் போய் சேருமா? சொல்லுங்க, பரலோகம் போய் சேருமா? நினைச்ச மாதிரி ஆடுகள்லாம் அவங்க கைக்கு போய் சேருமா? ஸ்தோத்திரம். ஆடெல்லாம் வளைச்சு நல்லா காசாக்க முடியுமா? ஆளாக்க முடியுமா? ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்லுது பாருங்க, ராத்திரியிலே தங்கி மந்தைகளை என்ன செஞ்சு வந்தாங்களா? காத்து கொண்டு வந்தாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாங்கல்ல. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம், சிலர்லாம் மந்த ஒரு இடத்துல, மேய்ப்பர் ஒரு இடத்துல. ஸ்தோத்திரம். சில ஊழியர்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸ்தோத்திரம். என்னன்னா ஃபாரின்ல தான் தங்குறது, ஆனாலும் அவங்க தமிழ்நாட்டில் வந்து சபையை நடத்திட்டு போறது. ஸ்தோத்திரம். இது என்ன சபைகள்னு தெரியல. இதெல்லாம் இப்ப நமக்கு ஒரு ஒழுங்கு இல்லாம போயிடுச்சு. யாருமே இதை கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். நினைச்ச நேரம் ஃபாரின் போறது, ஃபாரின்ல தங்கிட்டு அந்த ஸ்தோத்திரம் ஒரு நாள் வந்து ஆண்டோட வார்த்தையை கொடுத்துட்டு அப்படியே போறது. ஸ்தோத்திரம். இவங்களுக்கு பேரு என்னன்னு சொல்றது? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மேய்ப்பர்கள் என்றால் யார் மந்தை வந்து யார் கையில கர்த்தர் கொடுத்தாரோ அவர்கள் தங்கி மந்தையை காக்கிறவங்களா இருக்கணும். அப்படின்னா சபை என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம், இப்ப நம்ம அருகாமையிலே நின்று சபையில நம்ம காக்கிறவங்களா இருக்கணும். இப்ப ஏலி சாமுவேல்லாம் தேவாலயத்தை விட்டு என்ன செய்யாது இருந்தாங்க? நீங்காது இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? சபை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாட்டாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கியிருந்தாங்கல்ல. தங்கியிருந்தாங்களா இல்லையா? சோதரன் தங்கியிருந்தாங்க. சோதரன். அதனால யோசிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் ஆலயத்தை ஒட்டி ஆலயத்துக்குள்ளேயே இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. சரி, உனக்கு ஃபேமிலி மேன், அதனால நீ என்ன பண்ணலாம்? ஆலயத்து பக்கத்திலே தங்கலாம். இப்ப ஆலயத்து பக்கத்துல ஆட்களே இருக்காதே. நிறைய இடங்கள்ல ஆலயத்து பக்கத்துல ஆட்களே இருக்காது. சோத்திரம். அதுவும் இப்ப வரமுறை இல்லாம சோத்திரம். ஸ்தோத்திரம். சில பேரு வீடு மேல சபை கீழே, அப்படி இல்லைன்னா சபை கீழே வீடு மேல. சோத்திரம். வீடு மேல சபை கீழே வீடு, இந்த மாதிரி எல்லாம் சில பேர் தங்கி இருக்கிறாங்க. சோத்திரம். இதெல்லாம் வந்து நமக்கு பைபிள்ல இல்லாத ஒரு சூழ்நிலை. அங்க பவுல் நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவரு ஒரு ராஜபம் நடத்தினாரு, ஒரு மாடியில போய் நடத்தினார். அதனால இன்னைக்கு என்னன்னா வீடு கீழையும் மேலையுமா இப்ப ஆசிரியர் கூடாரமே கிடையாது. ஆசிரியர் கூடாரம் அந்த மெத்தேடுல இன்னைக்கு ஆலயம் இல்லை. சோத்திரம். ஆலயங்கள் எல்லாம் வேற மாதிரி மாறி போச்சு. சோத்திரம். ஒரு வியாபார ஸ்தலமா மாறிடுச்சு. எல்லாம் வியாபார ஸ்தலமா மாறி இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? சோத்திரம். எப்படியோ நம்ம ஆலயம் மேல ஒரு வீடு, கீழே ஒரு ஆலயம், இப்படி எல்லாம் சொல்லி இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? தேவ மகிமை இவங்க வீட்டுல இறங்கி அப்பதான் ஆலயத்துல இறங்கும். அப்படின்னா ஆலயத்துல இறங்கி இவங்க வீட்டுல இறங்கும். சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். இப்படி சபையோட இன்னும் சில எல்லாம் சபையோட தங்கி இருக்கிறாங்க, சபைக்குள்ளேயே. சோத்திரம். ஃபேமிலிஸ் அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு இருக்கு. சோத்திரம். அது வீட்டு கூட்டம், அது வீட்டு ஜபம் தான் சொல்லி இருக்கு. சோத்திரம். வீடுகள் தோறும் அப்பம் வீட்டார்கள் ஆரம்பத்துல ஒரு சபை கிடையாது, ஒரு ஆசிரியர் கூடாரம் கிடையாது. எல்லாம் சோத்திரம் போன காலம். அதனால அந்த காலத்துல ஒண்ணும் இல்லாதனால அந்த இடத்துல அவர்கள் அதை செய்தார்கள். ஆனா இப்ப நல்லா யோசிச்சு பார்த்தா ஸ்தோத்திரம், ஒரு ஆண்டவருடைய ஆலயத்துக்குரிய அந்த காரியத்தை நம்ம சரியா கொடுக்க முடியல. ஸ்தோத்திரம். ரொம்ப ஒரு வேதனைக்குரியதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆலயத்துக்குரிய அந்த காரியங்கள் இப்ப நிறைய இடத்துல அந்த முதற் பலனை கத்தர் கொடுக்கல. சோத்திரம். ஆலயமே இப்ப அதிகமா இல்லை. சோத்திரம். எல்லா வீடுகள்லையும் கடைகள்லையும் சோத்திரம் அந்த மாதிரி தான் சபைகள் நடந்துட்டு. ஆகவே சபைகள் நடக்கிற இடங்கள்லாம் ஒரு வித்தியாசமான இடமா இருக்கிறது. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல மந்தையை ஏற்படுத்தி அந்த மந்தைக்கு பக்கத்திலேயே குடியிருந்து அந்த மந்தையை கண்காணிக்கிறவங்களா இருக்கணுங்கிற அந்த காரியம் இல்லை. சபையோடு இருந்தா தானே மக்கள் வந்து நம்ம சந்திப்பாங்க. ஆடுகளுக்கு ஏதாவது குறை வந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோதரன். ஹல்லேலூயா. சோதரன். நேற்று இரவு ஒரு தம்பி ஒரு செய்தி சொன்னார். சோதரன். 2 வாரமா பெட்ல இருக்கிற பாஸ்டர் வந்து பார்க்கவே இல்லை. சோதரன். ஹல்லேலூயா. சோதரன். அந்த ஃபேமிலி ஸ்தோத்திரம், நல்ல சபைக்கு வந்த ஃபேமிலி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 60ஆம் கல்யாணம் ஒரு கோயிலில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் மகள் பூசாரி, அவ்வளோ ரிசீவ் பண்ணவ தான். மகள் பூசாரி ஆகி அவன் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த ஸ்தோத்திர கோயிலில் வச்சு 60ஆம் கல்யாணம் பண்ணா.
பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் உலகம் சூடா அதை அனுப்பிச்சு விட்டான். ஃபோனில் எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டான். எல்லாரும் அதை பார்க்குற அளவுக்கு ஆகி போச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம் அவங்க ஸ்தோத்திரம் அப்படியே கண்டுக்காமல் அப்படியே ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம் 2 மாதமாக பெட்டில் இருக்கிறேன், என்னை யாரும் வந்து பார்க்கலன்னாங்களா? எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நாங்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவன் பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை தேடி போய் பார்ப்போம், விசாரிப்போம். ஆனால் நமக்கு யாரும் சொல்லவும் இல்லையா? ஆனால் நமக்கு அவங்கள பற்றி ஒன்றும் தெரியவும் இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் நேற்று இரவு தான் தெரிஞ்சுது. பார்த்தீங்களா, 2 மாதமாக பெட்டில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதில் ஏதோ ஏதோ எடுத்தாங்களோ என்னமோ சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சில பிரச்சனை இருக்கு. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டா நல்லா இருக்கலாம்னா சில பேர் நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் நினைச்சு உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஸ்தோத்திரம். சத்துரு சும்மா விட மாட்டான். ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய அன்பை மறந்து எவ்வளோ பேர் வெளியே போறாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி இல்லை, மந்தை முழுவதையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ராத்தங்கி மேய்ப்பொருளை காக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஸ்தோத்திரம் நாம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். அந்த ஸ்தோத்திரம் ஊழியக்காரரே என்றால் அடிமை என்று சொல்லப்படுகிறது. ஊழியக்காரன் ஒன்றும் ஆஃபீஸர் கிடையாது, அவன் பெரிய ஆளும் கிடையாது, அவன் அடிமை. எல்லா வேலையும் அவன் செய்யணும். ஸ்தோத்திரம். எல்லா வேலையும் இந்த வேலை தான் செய்வான், அப்படிலாம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆளுநர் ஊழியக்காரன் சொல்றவங்க முதல்ல பாத்ரூம் கழுவுறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படி பாத்ரூம் கழுவ என்னால் முடியாதுன்னா நீ ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லாதவன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அதனால முதலாவது ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்ற சமூகத்தில் தங்கி மேய்ப்பர்களை ஆடுகளை காக்கிறவனா இருக்கணுமே தவிர, அப்படிதான் பைபிள்ல சொல்லிருக்க தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா நம்ம நடத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்திலே 113 சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்தோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். சில வசனங்கள்லாம் இருக்கிறது, நமக்கு வாசிக்க நேரம் இல்லாதபடினா சுருக்கமாக நம்ம முடித்து விட்டோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஊழியக்காரர்கள் ஸ்தோத்திரம் பெரிய ஆளுகளை நம்ம எல்லாம் ஒரு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்க எபிரேய பதத்தில். அதனால நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மரியாதை சொன்னது மாதிரி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, மற்றும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் வசனங்களை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆண்டவரே தங்கி மந்தையை காக்கிற மேய்ப்பர்களை கர்த்தர் தேசத்தில் எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் யாவும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். எல்லா மகிமை கடத்தையும் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம்.